ஹலோ மக்களே, நான் மணிகண்டன் ஃப்ரம் இது நல்ல யோசனை. ஒரு சிகப்பு அவலும் தேங்காயை வச்சு ஒரு ஸ்வீட் இன்றைக்கி செய்ய போகிறோம். ப்ளஸ் நாட்டு சர்க்கரையை வச்சு. நானும் யூடியூப்பில் தான் பார்த்தேன். ஸோ அவங்க நல்லா இருந்துச்சு. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து தேங்காயையும் அவளையும் அவங்க வந்து தனித்தனியாக இதை தேங்காயை தனியாக பேஸ்ட் பண்ணி இதை தனியாக பவுட்ரு பண்ணி ஒன்றா மிக்ஸ் பண்ணி வெல்லம் பாகு காய்ச்சி செஞ்சாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து தேங்காயும் அவளையும் போட்டு ஒன்றாவே அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெல்லம் நாட்டு வெல்லத்தை கரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம். எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காயும் அவளும் 4 ஏலக்காய் போட்டு நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சாச்சு. இந்த பக்கம் வந்து பேனையை வச்சுட்டோம். இதில் வந்து நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா கரைச்சிட்டு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அல்வா பாத்தில் கிண்டி எடுக்க போகிறோம். பார்க்கலாம். இதில் வந்து நாட்டு சர்க்கரையை தேவையான அளவு போட்டுட்டேன். ஸோ நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஸோ வெல்லம் கொஞ்சம் நல்லா கரையிட்டும். அதை வந்து நான் வாங்கி வச்சுருக்கிறதுல கொஞ்சம் திப்பியெல்லாம் எதுவும் இருக்கா என்னன்னு தெரியலை. ஸோ நம்ம எதுக்கும் வடிகட்டிக்கிறதே ரொம்ப நல்லது. ஸோ கரையிட்டும். இப்போவே லேசாக இருக்கிற மாதிரியும் தெரியுது, இல்லாத மாதிரியும் இருக்குது. கரைச்சதுக்கப்புறம் பார்ப்போம். நான் வந்து சர்க்கரையை கரைச்சிட்டு வடிகட்டினேன். ஒரு 2 திப்பி மட்டும் இருந்துச்சு. மறுபடியும் அதே சட்டியில் ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு இந்த பேஸ்ட்டையும் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். வெல்லத்தோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இனிமேல் வந்து இந்த தேங்காயும் அவலும் நல்லா வெந்து வரணும். வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கார்னிஷிங்க்கு நம்ம வேணால் எவ்வளோ நட்ஸு திராட்சை எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி என்கிட்ட எதுவும் இல்லை, அதனால் ஜஸ்ட்டு மேலே தேங்காய் எண்ணெய் மட்டும் விட்டுட்டு சாப்பிட போகிறோம். ஸோ இது வெந்து வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ நம்மளுடைய அவல் தேங்காய் அல்வா ரெடி. ஒட்டாமல் வந்துருச்சு பார்த்தீங்களா? சட்டியில் ஒட்டாமல் வந்துருச்சு. நான் இப்போ மேலே வந்து சும்மா ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் விட்டேன். ஸோ கார்னிஷிங்க்கு எதுவும் இல்லாதனால நம்ம இப்படியே தட்டில் போட்டு கட் பண்ணி ஆற வச்சு ஃப்ரீசரில் வச்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா சூடாகவும் சாப்பிட்லாம். நான் வந்து தட்டில் போட்டு கட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டு ஆறினதுக்கப்புறம் தான் கேக் மாதிரி சாப்பிட போகிறோம். ஸோ நல்லா வெந்துருச்சு. தட்டியில் நல்லா ஒட்டாமல் வருது. ஸோ இப்போ நம்ம எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாட்டோம். தட்டில் வந்து லேசாக தேங்காய் எண்ணெய் தடவிட்டு நம்ம அல்வாயை கொட்டிடுவோம். இது வந்து கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். மக்களே, நம்மளுடைய தேங்காய் அவல் அல்வா கேக்கு எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ சில்லுன்னு இந்த வெயிலுக்கு சாப்பிட்றதுக்கு அப்படியே என்ன சொல்கிறது, குல்ஃபி ஐஸ் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த சில்லுன்னு சாப்பிட்லாம். நீங்கள் செஞ்சோடனே சூடாகவும் எதுவும் சாப்பிட்லாம். ஸோ இப்போ இந்த வெயிலுக்கு சூப்பராக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்றோம். சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பூன்லேயே சட்டியை சுரண்டி காலி பண்ணி டேஸ்ட் பண்ணியாச்சு. ஃபைனல் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரீசரில் வச்சு சாப்பிட்றோம். சூடாக இருக்கிறதுக்கு செம்மையாக இருக்குது. நம்ம கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி சாப்பிட்றப்ப பார்ப்போம். அந்த பக்கம் அது ஆறிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த சட்டியில் ஒட்டிகிட்டு இருக்க அதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க. ஸோ தேங்காய், அந்த ஏலக்காய், அவல், தேங்காய் எண்ணெய் எல்லாம் மெர்ஜ் ஆகி சூப்பராக இருக்குது. சூடாகவே சூப்பராக இருக்குது. நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. ரியலி சூப்பர். நான் அந்த சேனல் எந்த சேனலில் பார்த்தோன்னா கிடச்சிச்சின்னா அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். ஸோ சூப்பராக இருக்குது. பார்ப்போம்.